வா வெஜிடபிள் பிரியாணி ரைஸ் போடுறோம் சமைக்கிறோம். இடம் அருமையா இருக்குது சமைக்கிற இடம். நீ சொல்லு வெல்கம் சொல்ல தெரியல, எந்த குறைபாடும் கிடையாது. சொல்ல தெரியலடா. வெல்கம் வெல்கம் பருவமலை சொல்ல தெரியல. குமிக்கா வெல்கம் குக்கிங் பருவமலை. வெல்கம் குக்கிங் பருவமலை. ஆரம்பிக்கலாமா? ஓகே. கொஞ்ச நேரம் பார்த்தியா பூரியா கலந்து வச்சாங்க. இது பூரியா அப்படின்னா ஏன்னா பூரி இப்படி வந்து நமக்கு என் பசுன்னு பூச்சின்றான். நந்த கதை பொய் சொல்லல. போட்டா பாரியா போட்டா பூரியான்னு கேட்டான். ஏன்னா நம்ம ஊர்ல சொல்ற பூரி எப்படி லெத்து லெத்துன்னு பட்டாணி அந்த உருளைக்கிழங்கு குருமாக்குதியா அது ஏதாவது ஊத்துனாங்க. இது குருமா வேணா ஏன்டா குழந்தை பேர் வச்சு மேடிக்குதுன்னா குழந்தை பேர் வச்சு மேடிக்குதுன்னா ஐயோ பவானே பூரி வச்சுட்டு பூரி வச்சுட்டு வச்சு ஒரு வடை வச்சாங்க. சாப்பிட்டு போயிரா சரி இன்னொரு தோசை போட்டுடலாம். தோசை போட்ட போயிரா எதுவா துட்டு கொத்தா 100 ரூபாய் சரியா போச்சுட்டான். இது வந்து சமய கொத்தமல்லி அடுப்பு பத்த வச்சாச்சியா. அடப்பு பத்த வச்சு எங்கடா போறது? வேற அரியா வேற அரியா. இது குடமிளகா. ஆமா குடமிளகா கேரட்டு பூண்டு மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே காட்டு வாரி குமுக்கா காட்டு கொத்தமல்லி புதினா புதினா சாரிங்க புதினா புதினா பூண்டு உரிச்சிக்கலாம்பா. வெஜிடபிள் பிரியாணிக்கு பூண்டு உரிச்சிக்கலாம். அடுத்தது பீன்ஸ் அஞ்சிக்கலாம்பா. பீன்ஸ் அஞ்சிக்கலாம். வெங்காயத்தை உச்சிக்கலாம்பா. வெங்காயத்தை நெருக்கலாம்பா. குருசாமி அன்பரியா நான் போனோம். குருசாமி நல்லா கரைச்சாரு. தூராவோட எழுப்பி வாங்க சமைக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எங்களை நல்ல வையா கொண்டு போனாரு என் குருசாமி. என் குருசாமி பின்னாடி நாங்க போன தெம்பாக்குறோம். என்ன ஒண்ணு போட வேணும்னு சொல்லுவாரு. ஆனா அன்பா சொல்லுவாரு. வராது போடாது முகத்தை கொஞ்சம் காட்டுக்கு குருசாமி முகத்துல பாருப்பா. என் குருசாமி தக்காளி காய் டொமேட்டோ காய் அப்பளம் குப்பளம் இருக்கு. 20 காலி பண்ணிட்டு போனா என்னடா சாமி நல்லது. ஆனா நம்ம பயிலேரு அப்பெல்லாம் போறோம் வெளியில அப்பளத்தை வறுக்கு போறோம். எண்ணெய் சட்டில செல்லுகள்ல போட்டு போறவன் செல்ல காட்டுற நீ எண்ணெய் சட்டி போட்டு டும்னு வச்சு மூஞ்சி மேல வச்சிட்டு போகுதா? இவர்தான்பா எங்களுக்கு சின்ன குருசாமி. என்ன தெரிகிறது? இவர்தான் பசுவோட சின்ன குருசாமி. திருப்பிடா அவரு திரும்ப இந்த பக்கம் திருப்பிடா. இவர் தான் உயிரில காப்பாத்தின. ஏய் ஒரே வாட்டி அமுக்கி புரியா சும்மா அஞ்சு அமுக்கி விட்டு திருப்பிடா. தூக்கிடுறா போதுடா தூடா கரியல் கெட்டு நேரத்துடா கெட்டு நேரத்தண்டா சொல்லணும். கையில கலாரி விட்டு துணி போடுவானுங்க. வா போதும் எண்ணெய் வாரி போடுறா எல்லாம் காலி ஆயிடும். இதுக்கு பேரு தான் அப்பளம். பக்குமா சாப்பிடும். ஏன்னா அது மோசமா தொட்டை பழம் போயிடும். அதே மாதிரி அப்படியே சாதம் எடுத்து இப்படி பக்குமா சாப்பிடணும். உசாரா பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரி வெக்கில வந்து போச்சு பச்சா. அதுதான் சொல்லுது பசங்களே உசாரம் இந்த அப்பளத்தை பயன்படுத்துங்க. பயத்தோட செய்யுங்க. ஒரு வீடியோ போட்டதுலப்பா அடுப்பு வந்து நாட்டு அடுப்புங்க. இந்த அடுப்புல நாட்டு அடுப்புங்க. ஆனா எந்த காலத்துல போறான் பாரு
மசாலா தடவோம். தடுடா பண்ணி தடுடா மசாலா தடுடா. கடாயி வைக்குவோம் வச்சுட்டுங்க. எண்ணெயே ஊத்துவோம் ஊத்திட்டுங்க. வா என்ன வாய வா எச்ச ஊறுது. ஆட்டு கூடுதுன்னு அதே மாதிரி ஒரு கோழி ஒன்று வெள்ளை கோழி ஒன்று மசாலா ஏற்றி வச்சிருந்தீங்க. பட்டாரவுக்கு போடுறோம்பா. பட்டாரவுக்கு போடுது. என்ன காயில என்ன இவதான் எங்களுக்கு பாடி கார்டு. உடம்பு தான் அப்படி இருக்கும். மனசு நல்ல மனசு தான் மாவா. உடம்பு தான் கம்மி. பாடி கார்டு எல்லாம் பொரியுது பாருங்க. வெங்காயத்தாப்பா குருசாமி வெங்காயம் தள்ளியாச்சுப்பா. பூண்டு இத வதங்கணும். வதங்கணும் நல்லா அப்படியே பக்குவமா வதங்கணும். நல்லா சேரணும். பச்சை மிளகாய் உப்பு உப்பு போடுறோம். உப்பு கல் உப்பு தான். நாட்டு உப்பு சாப்பிட்டுலாம் போடக்கூடாது. நல்லா சேரணும். அது பக்குவமா கறிவேப்பிலை போடுறோம்பா. கறிவேப்பிலை போட்டோம். போட்டு நல்லா ஒரு என்ன சொல்லலாம் நல்ல பழமா வரணும். வேற எது பொண்ணு நிலமா வரணும். வேற எது இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். மக்களே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சென்டர்ல போடு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்பயுமே பூண்டு இஞ்சி பூண்டு மட்டும் நேச்சுரலா இருந்தாதான் எந்த டிஷ்க்குமே நல்லா இருக்கும். இது இல்லாம ரெடிமேடு மட்டும்தான் அதனோட டேஸ்ட் தராது. இப்போ அரிஞ்சு வச்ச காய்கறிகளையும் வேக வச்ச சோயா பீன்ஸையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் போதும் அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள் எல்லாம் கலந்துக்கிட்டு கடைசியாக கொஞ்சம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதெல்லாம் டூர் வாரிங்கிறாரு ஒரு ஆள். எங்க மாஸ்டர் முகத்தை காட்டு. அத பாரு கோனேஜ் வாங்கி வாயில ஓட்டுங்கிறாரு பேரு அவரு. இதுல போட்டுட்டா கஞ்ச போட்டுக்கலாம். போட்டு கருவேப்பிலை 2வது பேட்ச். நாம பயன்படுத்துகிற அரிசியின் அளவுக்கு ஏற்ப தண்ணீர் ஊற்றி கொள்ள வேண்டும். அங்க சாப்பிட்ற பிளேட்டுக்குதா அந்த கடையில சாப்பிட்ற பிளேட் இல்ல சாப்பிட்ற பிளேட் கொஞ்சம் ஆயின் வந்துருங்க. கம்மியா தான் சொல்லவே முடியாது. உப்பு கம்மியா இருந்தா சாப்பிட முடியாது. உருட்டும்டா தாளிச்சிருங்கடா. அத டால்டா இருக்கும்போது அம்மா பெச்சண்டா நெய்ய தாண்டா பண்ணுவீங்க. எல்லாம் நிறையாப்பா அந்த வேலை செய்யாத. தண்ணி அப்படியே ஊத்திருக்கோம். பதினே அப்படியே 10 பத்தியா ஊத்தி விட்டுறா. அப்படியே 20 எவ்வளவு வருதா சரிசமா ஊத்துறா. ஆனா போட்டு கலாரி விடுறாத. அப்புறம் போட முடியாது. ஒரே வேலை முடிச்சுட்டு இன்னொரு கொஞ்சம் அதிகம் போறான். போட்டு விட்டுறா. அது மாதிரி பேசுகிறேன்.
டீ குறைச்சிடா இரும்பு ஆனால் அது ஹீட் அப்படியே பிடிச்சிக்கிட்டா பிடி 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 அப்படியே தான் இருக்கா லைட்டா ஏத்து இத போடணும் இத போட்டு காலி பண்ணு பஸ்ல